டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உள்ள நலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு என் வழி தனிவழி என்பது தமது எனது நுட்பமாகட்டும், ஊரோடு ஒத்துப்போதல் என்பது வாழும் நெறியாகட்டும் என்ற தலைப்பில் எவரும் தமக்கென்று விரும்பிய நடை ஸ்டைலை பின்பற்ற முடியும். இருப்பினும் பிரதேச வழக்கு அல்லது ஊர் நடைமுறை அல்லது பண்பாட்டை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் வாழ முடியும். அதுதான் இந்த ஊரோடு ஒத்துப்போதல் என்பது. அப்போ என் வழி தனி வழி என்பதை நான் என்னென்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் ஒன்று மருத்துவராக இருக்கலாம், நீங்கள் கன்சல்டிங் போக மாட்டீங்கள், ஆஸ்பத்திரி வந்தால் நீங்கள் நோயை குணப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான பாங்கில் உங்களோட பணியாற்றுவீங்க. அது உங்கள் வழி தனி வழி. நீங்கள் பொறியியலாளர், நீங்கள் ரசாயன தொழிற்சாலையில் வேலை செய்யணும், இந்த ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை, வழியில் எனக்கு எங்கேயும் கிளை கிடையாது அண்டு நீங்கள் ஒரு ஸ்டைலை பிடிப்பீங்கன்னா அது ஸ்டைல். சிலர் என்னை அரச பணி நேரத்தில் வேலை இடத்து வந்தால் பயன்படலாம், வெளியிலும் பயன்படுத்தலாம், அது அவனுடைய ஸ்டைல். சிலர் லீவு நாட்களில் நான் ஊருக்கு இலவசமாக சிகிச்சை செய்கிறேன் அல்லது சேவையாற்றுகிறேன், பணியாற்றுகிறேன், அது அவற்றை ஸ்டைல். ஆகவே ஒவ்வொரு திறமசாலியும் தனது திறமைகளை அரங்கேற்ற வழி தேடுவர். அது ஒன்று அலுவலக நேரத்தில் அலுவலகத்திலும் புற நேரத்தில் பொதுமக்கள் சூழ்நிலையிலும் அவர் அரங்கேற்றலாம். அது அவர் வழி தனி வழியாக இருக்கும். ஆனால் அந்த ஊர் அல்லது சமூகம் அல்லது அந்த எல்லைக்குள்ளே நாங்கள் ஒரு உறுப்பினராக தான் இருக்க போகிறோம். சமூகத்தின் ஒரு உறுப்பினர், ஊரில் ஒரு உறுப்பினராக தான் இருக்க போகிறோம். அந்த ஊருக்கண்டு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், பண்பாடுகள். ஒன்று கிறிஸ்தவ மதம் கடைப்பிடிக்கிறவர்களாக இருந்தால் அந்த கிறிஸ்தவ கோட்பாடு இருக்கும், இஸ்லாம் மதம் கடைப்பிடிக்கிறாங்க இஸ்லாமிய கோட்பாடு இருக்கும், இந்து மதம் கடைப்பிடிக்கிறாங்க இந்து மத கோட்பாடு இருக்கும், பௌத்த மதம் கடைப்பிடிக்கிற பௌத்த மத கோட்பாடு இருக்கும். அதே போல ஊரில் உள்ள பண்பாடு இருக்கும். எங்களுக்கு தங்களோட பணியை முடிஞ்சால் வீட்டோடு இருப்பது, வெளியில் கூடி தெரிய மாட்டார்கள், சந்தி கூட்டம் போட்டு கூத்து நடத்த மாட்டார்கள். அது சில பண்பாடுகள் இருக்கு. சமூக செய்வார் ஊரில் ஏதாவது மத உடைஞ்சுன்னா எல்லாரும் ஓடி வந்து அணிதிரண்டு மதவை திருத்தி வச்சுக்கணும். ஊர் மேம்பாடு கருதி ஒற்றுமை. சில பண்பாடுகளுக்கு சில ஊரோடு ஒத்துப்போதல் சில முடிவுகளை ஊராக்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. அப்போ அந்த முடிவுகளை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம், அந்த நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றுவோம். எங்கள் வழி தனி வழிதான், அதில் பிரச்சனை இல்லை. உங்கள் வழி உங்களோட தனி வழியாக இருக்கும். ஆனால் ஊரோடு ஒத்துப்போதல் என்பது வாழுநறி என்று நாங்கள் விளக்கம் அளிக்கும் போது எம்மை ஊரவர் அணைக்கக்கூடியதாக ஊரில் கடைப்பிடிக்கப்படுகின்ற ஒழுக்கநெறி கோவைகளுக்கு ஏற்ப எங்களது நகர்வுகளை நகர்த்த வேண்டும். அவ்வாறு நகர்த்துவதனூடாகத்தான் நாங்கள் வெல்ல முடியும். அவை எல்லோரும் அரவணைப்பு இருக்கும்போது நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். பண்பாட்டு ஆடைகள் அணியாதவர் மேல்நாட்டு பண்பாட்டு ஆடைகள் அணிபவர் என்று வித்தியாசப்படுவோம். பலரும் விரும்பாத மேல்நாட்டு பழக்க வழக்கங்களை பேணுபவர் வித்தியாசமாக இருக்கும். தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று ஈகோ, தன்னை விட வேறு ஆளுகள் என்றவாறு சில விதிவிலக்கான ஆக்கள் இருப்பாங்க. வித்தியாசமான அதிகம் பண்பாட்டு ஆடைகள் அணிவர், அதிகமாக பல ஊரோட ஒத்து போகக்கூடிய அதிகமான விரும்புகிற பழக்க வழக்கங்களை பின்பற்றணும். தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று இல்லாமல் ஈகோவை விட்டுட்டு பணிவாக பேசுதல், அன்பாக பழகுதல். மற்றவர்களும் எங்களை விட உயர்ந்தவர்கள், நாங்கள் ஈக்குவலாக அது குறைவாகவும் போன முடியும். ஆகவே இவரும் வித்தியாசமாக என்று சொல்லும்போது இப்போ என்ன வித்தியாசமாக, நான் அந்த ஊரில் ஊர் பண்பாட்டை பின்பற்றுவாள், பண்பாட்டுடைய அணிகிறேன், ஊர் ஒழுக்க கட்டுப்பாட்டின்படி இருக்கிறேன் என்ற ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கிறார் என்று சொல்லுவார். இந்த ஊர் பண்பாடுகள் இந்த ஊர் கட்டுப்பாடுகளுக்கு இல்லாமல் இவர் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தெரிகிறார், இவர் வித்தியாசம் விதிவிலக்கானவர் என்று எங்களுக்குள்ளேயே வேறுபடும். ஆகவே நாங்கள் ஊரோடு ஒத்து போகல, அவரை வித்தியாசமாக காட்டுற விதிவிலக்கு.
வித்தியாசமானவன் விதிவிலக்கு ஒன்று ரெண்டு பாகம். வித்தியாசமானவர் என்று சொல்லி பண்பாட்டை பேணுகிறவராக முக்கியத்துவப்படுத்துவோம், விதிவிலக்காக பண்பாட்டை பேணாதவராக ஆகும். அவை சமூக அங்கீகாரம் அல்லது சமூக போற்றுதல் மதிப்பு நாங்கள் பெற வேணுமா இருந்தால் எங்கள் வழி தனி வழியாக இருந்தாலும் ஊரோடு ஒத்துப்போகக்கூடியதாக வாழப்பழகுதல் முக்கியம். அவை அதனை எல்லோரும் பின்பற்றி நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.